ஹாய் ஹலோ மக்கள், என்னோட மைக் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் நான் பேக் வாய்ஸ் பேசுகிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், தரமான சம்பவம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றது மேட்ரு இல்லை, அதை சரிக்கிறது தான் மேட்ருன்றது தான் கண்டென்ட். என்னடா இது தம்பி புதுசாக இருக்கே கண்டென்ட் அப்படின்னீங்கன்னா, சாப்பிட்றது செரிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது எக்ஸ்ட்ரா இருக்குது, அதெல்லாம் போயிட்டு உள்ளே சேர்ந்துடும். அதை சரிக்கிறதுக்கு தான் ஒர்க் அவுட்டு. மற்றபடி டயட்டு தான் மேட்ரு. ஓகே, நான் நேற்று கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டேன். நேற்று சாப்பிட்ட வீடியோ நீங்கள் முன்னாடி போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு தெரில. பிரியாணி அது இதுன்னு எக்ஸ்ட்ரா வச்சேன். பட் இருந்தாலும் அதை சரிக்கணும்ல. ஃபேட் லாஸ் ஜர்னி டே 11 இன்னைக்கு. ரெண்டாவது அட் த சேம் டைம் 365 டேஸ் ஒர்க் அவுட் சேலஞ்சில் டே 71 மண்டே மைடே மதிடே ஒர்க் அவுட் வார்ம் அப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. தரமான ஒரு சம்பவம். அல்டிமேட்டாக எப்போவுமே நான் என்ன செதுக்கிப்பேன். ஓகேங்களா, எல்லாமே 20 ரெப் பண்ணேன். டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸ்டாண்டிங் ப்ராட் ஜம்ப் ஃபஸ்ட்டு ஒரு 20. ஓகே, ஜம்ப் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 20 பண்ண போகிறீங்க. ஓகே, நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கூட பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. இல்லைனா நீங்கள் ரன்னு வாக்கு அந்த மாதிரி வேறு எதனா கார்டியோ ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்டென்சிட்டி அதிகமாக வேணும், சும்மா போதை தலைக்கு ஏறணும். அதுக்காக ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் வேறு குடித்தேங்க. உண்மையை சொல்ல மறந்துட்டேன். ப்ரீ ஒர்க் அவுட் ஒன்று குடித்தேன். அதுக்கான வீடியோ என்ன வீடியோ, எப்படி அது எடுக்கலாமா, யார் எடுக்கலான்ற வீடியோ நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் மீன்ஸ் அதை போடுறேன் கூடிய சீக்கிரமாக. ப்ரீ ஒர்க் அவுட் அதிகமாக எடுக்க மாட்டேன். ஆல்ரெடி நம்மளே ஒரு வைப்பு, அதனால் நம்ம எதுக்கு ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கணும்னு சொல்லி எப்போவுமே எடுக்கிறது கிடையாது. ஸோ ஆனால் இப்போது 365 டேஸ் ஒர்க் அவுட் சேலஞ்ச் பண்ணுறதுனால ப்ரீ ஒர்க் அவுட் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுது உடம்புக்கு. ஏன்னா பாடி அப்பப்போ டயர்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் எப்படி பர்த்டேக்கு பண்ணதே இன்னும் ரெக்வயர் ஆகலை. அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஃபுல் பாடி பண்ணேன். நேற்று சண்டே ரண்டே அல்டிமேட்டாக பர்ன் பண்ணேன். தரமான சம்பவம் போயிட்டுருக்கு. சரி, நெக்ஸ்ட் இப்போது கார்டியோ முடிச்சிட்டேன். ஓகேவா, கார்டியோ முடிச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் பாடி கோப்ரா புஷ்அப். ஓகே, மூவிங் கோப்ரா புஷ்அப் அப்படின்னு கூட சொல்லலாம். மவுண்டன் டு கோப்ரா பொசிஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு மவுண்டன் பொசிஷனுக்கு போயிடுவீங்க. தம்பி கிளம்புப்பா மவுண்டனுக்கு போயிடுவோம். மவுண்டனில் இருந்துட்டு ஸோ கோப்ரா பொசிஷனுக்கு ஒரு புஷ்அப் பண்ணிவிட்டு திரும்ப போனால் ஒரு ரெப். அது மாதிரி ஒரு என்ன பண்ணேன்னா ஒரு 20 ரெப்போ நான் பண்ணேன். ஓகேங்களா, இட்ஸ் டூ டஃப் தான். பட் நான் இண்டு புஷ்அப் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஐயோ காலி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் என் இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறது வழக்கம். எனக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக பண்ணுவேன், எங்கெங்கே அதிகமாக புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதை நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பாடி இவ்வளோ அடாப்பாக இருக்குது, நமக்கு இப்படி பண்ண முடியும், இன்றைக்கி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அது மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கூடாது. ஓகே, இல்லை ஐ கேன் அப்படின்னு சம்டைம்ஸ் புஷ் பண்ணுறது தப்பு இல்லை. உண்மையாகவே முடியலன்னா நீங்கள் புஷ் பண்ண வேணாம். நோ பெயின் நோ கெயின்லாம் கிடையாது. பெயின் இருந்தால் அந்த இடத்துல கெயினே ஆக முடியாது. அதனால ப்ளீஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, தரமாக இது ஒரு 20. இட்ஸ் டூ டஃப். ஃபஸ்ட்டு போயிட்டு கோப்ரா, அப்புறம் ஒரு புஷ்அப் பண்ணிட்டு மேலே வரணும். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீயே கீழே வச்சுட்டு இந்த மாதிரி கூட போயிட்டு வரலாம். நான் அதை லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தம்பி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக உண்மையாக இது 2வது ரவுண்டு தான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 ரவுண்டு வேறு பண்ணேன். ஓகே, வீடியோ எடுத்து முடிச்சு தானே எடிட் பண்ணுறேன். அந்த 3 ரவுண்டு நல்லா தான் போச்சு. இது 2வது ரவுண்டு தான். 2வது ரவுண்டுக்கே ஃபுல் தள்ளலாம் கிரிகிருன்னு ஆயிடுச்சு. 70 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். வார்ம் அப் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். ஒரு தரமான சம்பவம் தான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதே இவ்வளோ நேரம் அது 20. அதுக்கப்புறம் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீ அந்த மாதிரி வச்சுட்டு இதை மட்டும் பண்ணலாம். வெறும் இந்த மாதிரி புஷ்அப் மட்டும் 10 பண்ணலாம், இல்லை 20 பண்ணலாம். அது உங்களுடைய டிபெண்ட்ஸ். நீங்கள் 15 கூட பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, இத்தனை ரெப்பு தான் பண்ணணும்னு இல்லை. நான் எவ்வளோ பண்ணன்றதை காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் எவ்வளோ பண்ணேன். உண்மையாகவே ஃபேட்டு ஐயோ அம்மானு கதறுது. சாப்பிட்டதெல்லாம் சரிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தலையில் கை வச்சுட்டு பிரிஸ்னர் ஜாக்ஸ் டு ஸ்குவாட், ஜாக்ஸ் பண்ணிட்டு ஸ்குவாட் ஜம்ப், அப்படியே ஜாக்ஸு ஸ்குவாட் ஜம்ப் பண்ணால் 1 ரெப். அது மாதிரி 20 ரெப்பு பண்ணேன். ஓகே, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒன்லி பிரிஸ்னர் ஜாக்ஸ் பண்ணுங்கள், இல்லை ஜம்ப் ஸ்குவாட் பண்ணுங்கள். எதனா உங்களுக்கு எது ப்ரிஃபரபிள், உங்களுக்கு ஒரு வேளை ஆங்கிள் பெயின் நீ பெயின் அந்த மாதிரி எதனா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ப்ளீஸ் உங்களுடைய இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி லெவலில் புஷ் பண்ணிக்கோங்க. என்னடா ஆர்ஜே மாதிரி விஜே மாதிரி சும்மா கரன்னு பேசிகிட்டே போயிட்டுருக்கேன். எனக்கே அப்படி தான் தோணுது. ரொம்ப நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்கேன். ஏன்னா அப்படி தான் பேக் வாய்ஸ் பேசினாலே இது ஒரு ஜாலி எனக்கு. உண்மையாகவே சொல்கிறேன், ஆர்ஜே பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஆர்ஜே ஆவேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் ஆர்ஜே அந்த மாதிரி ஆகணும். பார்க்கலாம், ஒரு நாள் கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சா ஆவேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரிஸ்னர் ஜாக் ஸ்குவாட் ஜம்ப் 20 முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்லோவாக பண்ணிக்கோங்க உங்கள் இன்டென்சிட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் நான் அதில் சொல்லியிருப்பேன். ஏன்னா மைக் ஒர்க் ஆகலை, சீக்கிரமாக மைக் வாங்கிடுறேன், மன்னிச்சிருங்க. மைக் என்ன ஆச்சுன்னு தெரியல, ரிப்பேரில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கிராப் ஹீல் டேப், ஓகே சாரி டோ டேப், கிராப்ல இருந்து. கிராப்னா நண்டு மாதிரி, நண்டு எப்படி நவருமோ அது மாதிரி. அது நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி நின்றுட்டு ஸோ நண்டு மாதிரி 1 2 3 இந்த மாதிரி டோ டேப் பண்ண போகிறீங்க.
அவ்வளோதான். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் காட்டியிருப்பேன். நீங்கள் அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. எல்லாமே 20 ரெப்பு நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி திரும்பியும் சொல்கிறேன் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு வார்ம் அப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டதை செரிக்க வைங்க. வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும்னா ப்ளீஸ் டயட்டை ஃபாலோ பண்ணால் அது நடக்கும், இல்லைன்னு சொல்ல. கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டியும் பண்ணணும். ஃபுல்லாக சரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ். அதுக்கு தான் இந்த கண்டென்ட்டு. சாப்பிட்டதை செரிக்க வைக்கிறது மேட்டரில் சரிக்க வைக்கணும், அதுதான் கதையே. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா அதை பாருங்கள், இந்த மாதிரி லைக் உட்காந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், போதும், ஒன்றும் பிரச்சனை. அதே பெரிய சேலஞ்சாக இருக்கும். பிகினர் மூவ் பண்ணாலே பெரிய சேலஞ்சுங்க. பாடி வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா +2 மூவ் பண்ண கற்றுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று, எல்போ பிளாங்க்லேருந்து ஆப்ளிக் ட்விஸ்ட்டு. ஆப்ளிக்கில் இருக்க ஃபேட்டை ஐயோ அம்மான்னு கதற விட்றது. 1 2 3 இது மாதிரி வந்து ஒரு 30 ரெப்பு, சாரி 20 ரெப்பு, எல்லாமே 20 தான், 30 ரெப்புன்றேன். லாஸ்ட் ரவுண்டில் நான் ஒரு 30 பண்ணிக்கிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா பண்ணால் எக்ஸ்ட்ரா குறையன்ற ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எனக்கு அப்படி தோணும் அப்பப்போ, நான் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொல்லி புஷ் பண்ணி என்ன நானே இன்ஜுரி பண்ணிக்கிறது. பட் நீங்கள் எப்படின்னு தெரியல. ப்ளீஸ், நான் 20 முடிச்சிட்டேன். ஃபைனலி ஃபேட் லாஸ் ஜர்னி டே 11, மண்டே மைடே மதிடே ஒர்க் அவுட், அதாவது 11th மண்டேன்னு நினைக்கிறேன், அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 365 days ஒர்க் அவுட் சேனல் டே 71 எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்களும் உங்களுடைய ஃபேட்டு அதிகமாக இருந்ததுன்னா ஐயோ அம்மான்னு கதற விடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மூவ் பண்ண மறக்காதீங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தம்பி அங்கே என்னப்பா பேசிகிட்டு இருக்க, முடிச்சு விடுப்பா பாவம். ஃபைனலி சொல்லிவிட்டு எப்போ சொல்ல போகிறேன்னு தெரியல, என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பேக் வாய்ஸ் மைக் இல்லாதனால சவுண்ட் ரொம்ப ஏரியாவில் இருக்குது. அதனால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க, மூவ் பண்ணுங்கள், உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஃபைனலி கோச் மாதிரி ஃபிட் தமிழா கூல். லவ் யூ ஃபேமிலி, பாய்.